Hello students, welcome to Hiva Maths 12th Standard Maths Chapter 9 Exercise 9.8. First question இந்த வீடியோ பார்க்கலாம். ரொம்ப முக்கியமான question சரிங்களா? Question paperல கேட்டிருக்காங்க. ஸோ இந்த question வந்து கவனமாக பார்க்கலாம். Find the area of the region bounded by 3x minus 2y plus 6 is equal to 0 where x is equal to minus 3 and x is equal to 1 and x axis அப்படின்னு கொடுத்துருக்காங்க. X axisல இருக்கணும். இது வந்து question paper sum important sum. Given equation முதல்ல எழுதிக்கலாம் 3x minus 2y plus 6 is equal to 0 and நமக்கு x equal to 3 ஒரு இடம் இருக்கு point and x equal to 1 இருக்கு. இப்போ இது நான் in terms of y எடுத்துட்டு அப்போ y எடுத்துட்டு வரணும்னா minus 2y அந்த சைடு போனா plus 2y ன்னு மாறிடும் சரிங்களா. இப்போ இந்த 2 denominatorல கொண்டு வரோம் அப்படின்னா 3x plus 6 by 2 is equal to y. இப்போ நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி எழுதிக்கிறேன். லெஃப்ட் சைடு இதை கொண்டு வந்துடலாம். y is equal to 3x plus 6 by 2. இப்போ இந்த டேர்மில் நான் x equal to 0 ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். plus 6 by 2. 3 into 0 0. 0 plus 6 6 6 by 2. அப்போது டிவைட் பண்ணால் 3 ஆன்சர் கிடைக்குமா? when x is equal to 0, y ஓட வேல்யூ 3. இப்போ y இடத்துல 0. y இடத்துல 0 சப்ஸ்டியூட் பண்ணி x வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். y இடத்துல 0. 3 into x plus 6 by 2. 2 into 0 இந்த சைடு வரும்போது 0 ஆயிடும். plus 6 இந்த சைடு வந்தால் minus 6 is equal to 3x. x மட்டும் தான் வேணும். அப்போ minus 6 by 3 is equal to x. கேன்சல் பண்ண minus 2. அப்போ x is equal to minus 2. y ஓட வேல்யூ 0. இப்போ இதை டேப்லோ காலம் மாதிரி எழுதிக்கலாம். xy. x 0னா y 3. x minus 2 y வந்து 0. இந்த ரெண்டு பாயிண்ட். இப்போ இதை வச்சுட்டு நம்ம ஒரு கிராஃப் வரையலாம். இந்த கிராஃப் எப்படி இருக்குன்னா இது x ஆக்சிஸ் இது y ஆக்சிஸ். எக்ஸில் 0னா ஒய்யில் 3 அப்ராக்ஸாக வச்சா போதும் சரிங்களா. அண்ட் எக்ஸில் மைனஸ் 2 ஒய்யில் 0னா இந்த லைனில் வரும்னு அர்த்தம். இது எப்படி இருக்குன்னா 0,3 இது வந்து ஒய் எக்ஸ் வந்து minus 2 ஒய் வந்து 0. இது ரெண்டு லைன் இருக்குது. இப்போ நம்ம கொஷினில் ஒன்று கொடுத்துருந்தாங்க x is equal to minus 3 ஒன்றும் x equal to 1 x equal to 1 இங்கே வரும். இப்போ இதுக்கு நேராக ஒரு லைன் ட்ரா பண்ணும். இதுக்கு நேராக ஒரு லைன் ட்ரா பண்ணும். இந்த ரெண்டு பாயிண்ட்டும் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு லைன். இப்போ நமக்கு இது ஏரியா ஏன்னா ஜாயின் ஆயிடுச்சு க்ளோஸ்ட் ஆயிடுச்சு. இதுவும் ஏரியா. இது ரெண்டு ஏரியாவை தான் கண்டுபிடிக்க போகிறோம். இந்த சைடும் பாசிட்டிவ்லேயும் வருது நெகட்டிவ்லேயும் வருது. லிமிட் எப்படி வரும்? -3 to -2 -2 to 1 ஏன்னா எக்ஸ் ஆக்சிஸ் தான் கேட்டிருக்காங்க சரிங்களா. ஃபஸ்ட்டு நம்ம ஏரியா எழுதிக்கலாம். therefore ஏரியா is equal to -3லேருந்து -2 வரைக்கும் minus y dx plus -2லேருந்து 1 வரைக்கும் y dx. ஏன்னா இது வரைக்கும் மைனஸில் வரும் இது வரைக்கும் ப்ளஸில் வரும். இதுக்கப்புறம் வர்றது ப்ளஸ் இதுக்கு முன்னாடி இருக்கிறது மைனஸ் சரிங்களா. எக்ஸ் ஆக்சிஸில் நெகட்டிவில் இருக்குது அதனால நம்ம இந்த மைனஸ்ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஒய்யோட வேல்யூ என்ன எடுத்துக்கிட்டோம்? 3x plus 6 by 2. இப்போ ஒய்யோட வேல்யூ எடுத்து எழுதிக்கலாம். லிமிட் -3 to -2 மைனஸ் 1 by 2 வெளியே எடுத்துட்டு 3x plus 6. இந்த by 2 1 by 2 எடுத்துட்டேன். 3x plus 6 சைடில் எழுதிட்டேன். into dx plus -2லேருந்து 1 சேம் 1 by 2 3x plus 6 dx. இங்கே மைனஸ் வரும் இங்கே மைனஸ் வராது. இப்போ இந்த -1 by 2 கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துடலாம். நெக்ஸ்ட் இதை இன்டிகிரேட் பண்ணலாம். 3xனா 3x ஸ்கொயர் by 2. 6 இன்டிகிரேட் பண்ணால் 6x. அப்பர் லிமிட் -2 லோவர் லிமிட் -3 ப்ளஸ் 1 by 2 கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துடலாம். சேம் 3x ஸ்கொயர் by 2 plus 6 into x. upper limit 1 lower limit -2. இப்போ upper limit minus lower limit substitute பண்ணலாம். that is equal to -1 by 2 first -2 3 into -2 whole square by 2 plus 6 into -2 minus இப்போ lower limit 3 into -3 whole square by 2 plus 6 into -3. இது ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடலாம். ப்ளஸ் 1 by 2 கீழே எழுதுகிறேன். எக்ஸ் இருக்கிற இடத்துல 1
3 into 1 square by 2 plus 6 into 1 minus 3 into minus 2 whole square by 2 plus 6 into minus 2. Clear? இப்போ இந்த ரெண்டு டேர்மும் நான் இன்சைட் சிம்பிளிஃபை பண்ணிட்டு தான் சால்வ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் பாருங்க 2 ஸ்கொயர் இது 4 ன்னு மாறும், இது -12, இது 9 ன்னு மாறிடும், இது -18, இது 3, இது 6 அப்படியே இருக்கும், இது 4, 4 3s are 12 ன்னு மாறிடும், இது -12 ன்னு மாறிடும். இதை நான் நெக்ஸ்ட் பேஜ்ல எழுதிக்கிறேன். இப்போ இந்த லைன் ஆல்ரெடி நான் எழுதிட்டேன், நீங்க எழுத வேண்டாம். நான் சிம்பிளிஃபை பண்றது காமிக்கணுன்றதுக்காக எழுதிருக்கேன். -1/2 3 into 2 square 4 minus into minus plus ஆயிடும். 4 3s are 12/2 plus into minus minus 6 2s are 12 minus 3 square 9 9 3s are 27/2 plus into minus minus 6 3s are 18. இது க்ளோஸ் பண்ணிடலாம். plus 1/2 1 into 1 1 3 1s are 3 3/2 plus 6 minus 4 3s are 12/2 minus 6 2s are 12. இப்போ கேன்சல் பண்ணுறது எல்லாம் இருக்கு பாருங்க. இது 1 time 6 time 2 டேபிளில் கேன்சல் ஆகாது, 2 டேபிள் ஆகாது, 2 டேபிளில் 6 times ஆகும். -1/2 6 minus 12 minus 6, அப்புறம் -27/2 minus into minus plus 18 plus 1/2 3/2 plus 6 minus 6 minus into minus plus 12. இப்போ இதுலயும் பாருங்க plus 6 minus 6 cancel ஆயிடும். 18 minus 6 இது 12 ன்னு கிடைக்கும். பேலன்ஸ் 1/2. 18ல 6 போனா 12 minus 27/2 3/2 27/2 plus 1/2 3/2 plus 12. இப்போ இது LCM எடுக்கணும். 2 இருக்கனால into 2, கீழேயும் into 2, இங்கேயும் 2 இருக்கனால into 2 into 2 minus 1/2 24 minus 27/2 3 plus 12 2s are 24 divided by 2. The next line minus 1/2 24 minus 27 minus 3/2 plus 1/2 27/2. இப்போ minus into minus plus ஆயிடும். 3 1s are 3/4 plus 27 1s are 27/2 2s are 4. Same denominator, அப்போ 30 வரும். 30/4 2 15 times 2 2 times. So 15/2 தான் நம்மளோட final answer. Area is equal to 15/2 வந்து 7.5 எடுத்துக்கலாம். ஸ்கொயர் யூனிட்ஸ்ன்னு எழுதணும். ட்ரை பண்ணி பாருங்க. ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ரீஜன் பவுண்டட் பை 2x minus y plus 1 equal to 0. y is equal to -1, y is equal to 3 and y axisல வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட் சம் எப்படி சால்வ் பண்ணுமோ அதே தான். அங்கே x axis இங்கே y axis, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். given equation என்ன 2x minus y plus 1 equal to 0. நமக்கு y axis கொடுத்தனால இப்போ in terms of x எடுக்கணும். இப்போ 2x is equal to -y answer பண்ண plus y plus 1 answer பண்ண -1. x is equal to y minus 1 divided by 2. இப்போ ரெண்டு விஷயம் கண்டுபிடிக்கணும். ஒன்று x equal to 0, அப்புறம் y equal to 0. ஃபர்ஸ்ட் x is equal to 0. x equal to 0 substitute பண்ணோம்னா y minus 1/2 2 அந்த சைட் போனாலும் 0 ஆயிடும். y minus 1 answer பண்ணா plus 1 வந்து y ஓட வேல்யூ. இதே சைடில் எழுதுறேன்னா ஒரு சில கிளாஸ் ஒர்க்கில் ரஃபாக தான் செய்கிறாங்கனால எழுதுறேன், நீங்கள் வேணும்னாலும் எடுத்து எழுதிக்கலாம். அடுத்தது y ஓட வேல்யூ 0 -1/2, அப்போ x ஓட வேல்யூ -1/2, y ஓட வேல்யூ 0. இப்போ இந்த டேர்ம் வச்சுட்டு தான் நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் இல்லையா. நமக்கு ஒரு கிராஃப் வரையணும். y ஆக்சிஸில் இருக்குன்றாங்க, இது x ஆக்சிஸ், இது y ஆக்சிஸ். xல 0னா yல 1, 0,1. yல 0னா x -1/2 இந்த சைடு -1/2, 0. நமக்கு ரெண்டு பாயிண்ட் கொடுத்துருந்தாங்க. y is equal to -1, இங்கே தான் வரும். y is equal to -1. அதே மாதிரி y ஓட இடத்துல 3,
இது 1னா 2 3 இங்கே எடுத்துக்கலாம். அப்போ இந்த சைடாக இப்போ லைன் ட்ரா பண்ணோம். எக்ஸ் ஆக்சஸ்க்கு மேலே வரைஞ்சோம் வரையணும். பேரலல் டு எக்ஸ் ஆக்சஸ் மாதிரி வரையணும். சரிங்களா? இப்படி வரைஞ்சிட்டோன்னா இந்த 2 லைனும் க்ராஸ் பண்ணுறது, இந்த 2 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணி நம்ம வரையணும். அப்போ ஏரியா பவுண்டட் டு எக்ஸ் ஆக்சஸ் இது ஒன்று, இந்த சைடு ஒன்று ஃபுல்லாக எடுத்துக்கணும். இது 2 தான் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ லிமிட் இப்போ எப்படி வரும்? 3லேருந்து 1, 1லேருந்து -1, 3லேருந்து 1, ஏன்னா இங்கே 1 இருக்குது, இது -1. ஸோ -1 to 1, 1 to 3 எப்படி எடுத்தாலும் சரிதான். இப்போ ஏரியா எடுத்துக்கலாம். therefore area is equal to limit -1 to 1 -x dy plus 1லேருந்து 3 இது பாசிட்டிவ் சைடு x dy. சேம் நெகட்டிவ் சைடுனா மைனஸ், பாசிட்டிவ் சைடுனா ப்ளஸ். இதுக்கப்புறம் நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி எழுதுவோம் இல்லையா? நெக்ஸ்ட் லைன் -1லேருந்து 1 -x. அப்போ மைனஸ் சேம் 1/2 y -1. 1/2 வெளியே எடுத்துடலாம், y -1 மட்டும் எடுத்துக்கலாம். சரியா? dy plus 1லேருந்து 3 limit 1 to 3 1/2 y -1 dy. -1/2 வெளியே எடுத்துடலாம். இது இன்டகிரேட் பண்ணால் y²/2 minus y upper limit 1 lower limit -1 plus 1/2 constant வெளியே எடுத்துடலாம். y integrate பண்ணால் y²/2 minus 1 integrate பண்ணால் y upper limit 3 lower limit 1. ஸோ லிமிட் பிரிச்சுட்டோம். இனி நம்ம வந்து upper limit minus lower limit வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். which is equal to இது -1/2. சரிங்களா? மைனஸ் எழுதணும். -1/2 y இருக்கிற இடத்துல 1²/2 minus y இருக்கிற இடத்துல 1 minus y இருக்கிற இடத்துல -1²/2 minus of -1 plus next 1/2 upper limit 3. அப்போ y இருக்கிற இடத்துல 3²/2 -3 minus lower limit 1²/2 -1. இப்போ next லைன்ல -1/2 1 square 1 1/2 -1. அப்போ half -1 -half. டைரக்டாக எழுதிடலாம். -1 square 1 1/2 minus into minus plus 1 plus 1/2 3 square 9 9/2 -3 minus 1/2 -1. அப்போ சேம் -1/2 டைரக்டாக எழுதிக்கலாம். 1லேருந்து half மைனஸ் பண்ணால் half பெரிய நம்பருக்கு மைனஸ் இருக்கும். ஸோ -half. நெக்ஸ்ட் லைன் இந்த மைனஸ் இன்சைட் கொண்டு போயிட்டு சால்வ் பண்ணணும். இப்போ லாஸ்ட் லைன் இதே தான் இருந்தது. நீங்கள் இன்னொரு வாட்டி எழுத வேண்டாம். -1/2 மைனஸ் இன்சைட் கொண்டு போனீங்கன்னா -1/2 மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் -1 ப்ளஸ் 1/2 9/2 -3 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1/2. இப்போ இது ரெண்டும் டினாமினேட்டரில் 2 இருக்குது, இங்கே மட்டும் 2 இல்லை. ஸோ இன்ட்டு 2 பண்ணிடலாம். இங்கேயும் இன்ட்டு 2. சேம் இது ரெண்டுத்துக்கும் 2 இருக்குது, இங்கே மட்டும் இல்லைன்னா இன்ட்டு 2 இன்ட்டு 2 -1/2. ஸோ -1 minus 2 ones are 2 divided by 2 plus 1/2 into 9 minus 3 2s are 6 plus 1 divided by 2, which is equal to -1/2 -1 -1 -2 -2 -2 -4/2 plus 1/2 9 minus 6 3 3 plus 1 4 4/2. இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு மாறிடும். டைரெக்டாக 2 ones are 2 2s are கேன்சல் பண்ணிடலாம். அப்போ 2 2 கேன்சல் ஆகிட்டு 1 மட்டும்தான் இருக்கும். ப்ளஸ் 2 2s are 4 மேலே 4 ப்ளஸ் 1. அப்போ ஆன்சர் 1 + 1 2. ஈஸியாக சால்வ் பண்ணி வச்சு, சின்ன சம் தான். therefore area is equal to 2 square units ன்னு எழுதிட்டா போதும். அண்டர்ஸ்டாண்ட்?